அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லா காலேஜ் என்ன அப்படின்னா, சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் புதுப்பாக்கம். அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுப்பாக்கம் லா காலேஜ் பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்டேட்டட் வெர்ஷன் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புதுப்பாக்கம் லா காலேஜ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதை ஒரு வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போயிருக்கோம். ஸோ முன்னாடியே சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கவர்மெண்ட் லா காலேஜ் பற்றி தான். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையான லா காலேஜ் வீடியோ இல்லைனாலும் பேக் டு பேக் அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. புதுப்பாக்கம் லா காலேஜ் ஆக்சுவலி இந்த காலேஜை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பாரிஸில் இருந்த ஹைகோர்ட் கேம்பஸை ரெண்டாக பிரித்து ஒன்று திருவள்ளூர்லேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கத்தையே போட்டாங்க. புதுப்பாக்கத்தில் 5 years இருந்தது அப்படின்றது தெரியும். பட் லாஸ்ட் இயர் 2024 சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது 3 years ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற காலேஜில் இந்த புதுப்பாக்கம் லா காலேஜும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 5 yearsக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, 3 yearsக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி தான் பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையிலும் புதுப்பாக்கம் லா காலேஜ் ரொம்ப ரூரல் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இது அமைஞ்சிருக்குது புதுப்பாக்கம்னாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயங்கர டஃப். நீங்கள் காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 200 to 500 வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஹாஸ்டல் பொறுத்தவரையும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இருக்குது. கேர்ள்ஸை பொறுத்தவரையும் ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் பாய்ஸுக்கு ஹாஸ்டல் கேம்பஸ் வெளியே இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அது எனக்கு ஷோராக தெரியல. ஸோ யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது டீட்டெயிலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தென் காலேஜில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஃப்ரெஷர்ஸ் ஃபேர்வெல்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸுக்கும் முன்னுரிமை கொடுக்குற காலேஜில் இந்த காலேஜும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க காலேஜ் சூஸ் பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த புதுப்பாக்கம் காலேஜை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலேஜ் டைமிங்கை பொறுத்தவரையும் இந்த காலேஜ் ஃபுல் டே தான் நடக்கும். மார்னிங் 8 ஈவினிங் 3 o'clock வரையும் பார்த்தீங்கன்னா, சாரி டு சே மார்னிங் 10 ஈவினிங் 3:30 வரையும் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி தப்பான இன்ஃபர்மேஷன், அதாவது தப்பாக பேசிட்டேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ண முடியாதுன்றதால அப்படியே கண்டினியூவாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு ப்ரோ. காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் லா காலேஜுமே தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். 2000 மேக்ஸிமம் 2000 ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லெஸ் ஆகி தான் வரும். இது இல்லாமல் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் இது மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் லைப்ரரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைப்ரரி சூப்பரான லைப்ரரி ஒன்று இருக்குது. ஹைகோர்ட் கேம்பஸ்லேருந்து போனதால் பழைய பேராக்டு பழைய புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எஜுகேஷன்லேயும் பயங்கரமான பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். தென் இப்போ ஃபைனலாக நம்ம சீட் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். சீட் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையும் 3 years கோர்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்தையும் சேர்த்து 3 years கோர்ஸுக்கு பர் இயருக்கு 120 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இப்போ இது வரையும் போட்டிருக்காங்க. ஸோ இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 90% சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் 5 years கோர்ஸ் 5 years கோர்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயர் 231 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது. இந்த இயர் கம்மி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேபி 2025 அகாடமி இயரில் பார்த்தீங்கன்னா சீட்ஸை கம்மி ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோடய வியூவில் இந்த காலேஜுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 5க்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த 1 ஸ்டாரை ஏன் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் அந்த 1 ஸ்டாரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக அந்த காலேஜை பற்றி ஒரு நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். முடிஞ்சால் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். வேறு ஏதாவது காலேஜ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.